ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, 3 ஜாப்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த மாரி ஜாப் அப்டேட்ஸை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும்னு நெனச்சீங்க அப்படின்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் டெய்லியும் போடுற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஜாபோட ரோல் பார்த்தீங்க அப்படின்னா, சாஃப்ட்வேர் இன்ஜினியர், டேட்டா சயின்டிஸ்ட்னு குடுத்துருக்காங்க. லொகேஷன் பார்த்தீங்கன்னா பெங்களூர். இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். ஸோ இந்த ஜாபுக்கு நீங்க 2024, 2025 பேட்சா இருந்தீங்க அப்படின்னா, இந்த ஜாபுக்கு நீங்க தாராளமா அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த 3 ஜாப்ஸுக்குமே அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ பாஸ்வேர்ட் வந்து இந்த வீடியோவோட ஸ்க்ரீனில் நான் டிஸ்ப்ளே பண்ணுறேன். ஸோ ஃபுல் வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு பாஸ்வேர்ட் கிடைக்கும். ஸோ அந்த பாஸ்வேர்டை நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கில் என்ட்ரு பண்ணிவிட்டு அன்லாக் லிங்க்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து 2024, 2025 பேட்சா இருந்தால் மட்டும்தான் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ நீங்கள் 2024, 2025 தவிர வேறு எந்த பேட்சாக இருந்தாலுமே இந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிள் கிடையாது அப்ளை பண்ணுறதுக்கு. அதே மாதிரி இந்த ஜாபோட இன்டர்வியூ வந்து உங்களுக்கு நேராக ஆஃபீஸ்லேயே நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெங்களூர் ஆஃபீஸில் வந்து உங்களுக்கு இன்டர்வியூ நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்கள் சிஜிபியை பார்த்தீங்க அப்படின்னா 9.00 ஆர் எபோவ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் அது ரிலேட்டட் ஃபீல்ட்ஸில் நீங்கள் உங்கள் டிகிரியை பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் பிடெக், எம்டெக் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் அது ரிலேட்டட் ஃபீல்ட்ஸில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து பெங்களூரில் இருக்க கேண்டிடேட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் பெங்களூரில் காலேஜும் பெங்களூரில் தான் முடிச்சிருக்கணும். நீங்கள் பெங்களூர் பேஸ்டு கேண்டிடேட்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தவிர உங்களுக்கு பைத்தான், ஜாவா, C++, அதர் லாங்குவேஜ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்காரிதம்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிஸ்டம் டிசைனில் உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டு பற்றிலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூனிட் டெஸ்டிங், டீபக்கிங் இதெல்லாம் உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. SQL உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிஷின் லேர்னிங்கில் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்கில்ஸ், குவாலிஃபிகேஷன்ஸ் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இது எல்லாமே உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இன்டர்வியூ ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அப்ளிகேஷனை ரிவ்யூ பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஹேக்கர் ரேங்கோட டெஸ்ட் நடக்கும். அதுக்கப்புறமா உங்களுக்கு இன்பர்சன் இன்டர்வியூ நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அப்ளை ஃபார் தி ஜாப்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல அட்டாச் ரெஸ்யூம்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி உங்கள் ரெஸ்யூம் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்கள் ஃபுல் நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்கள் இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், கரண்ட் லொக்கேஷன், கரண்ட் கம்பெனி, உங்கள் லிங்க்டின் URL, ட்விட்டர், கிட்டப் இந்த மாதிரி URL கொடுக்கணும் அப்படின்னா கொடுத்துக்கோங்க. ஒன்ஸ் இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் ஏதாவது நீங்கள் சொல்லணும் அப்படின்னா அதை டைப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக சப்மிட் அப்ளிகேஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா 2023 அண்ட் 2024 பாஸ்ட் அவுட்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கு யார் யாரெல்லாம் எலிஜிபிள்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் BE, பிடெக் வந்து எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் இது ரிலேட்டட் ஃபீல்ட்ஸில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். நீங்கள் வந்து ஃபுல் டைமாக உங்கள் டிகிரியை பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் பார்ட் டைமெல்லாம் பண்ணியிருந்தால் இந்த ஜாபுக்கு உங்களால் அப்ளை பண்ண முடியாது. நீங்கள் ஃபுல் டைமாக உங்கள் டிகிரியை வந்து BE, பிடெக் வந்து நீங்கள் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி நீங்கள் BE, பிடெக்கில் 70% அண்ட் எபோவ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10th, 12th, BE, பிடெக், டிப்ளமோ நீங்கள் எது பண்ணியிருந்தாலுமே அது எல்லாத்துலேயுமே 70% இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எந்த ஒரு அரியர்ஸும் இருக்கக்கூடாது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஸோ லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா குஜராத்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் குஜராத்துக்கு ரீலோகேட் ஆகிற மாதிரி இருக்கும். அதுக்கு ஓகேனா மட்டும் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்கள் நேம், டேட் ஆஃப் பர்த், கான்டாக்ட் நம்பர், இமெயில் ஐடி, கரண்ட் லொக்கேஷன், 10th%, 10th இயர் ஆஃப் பாசிங், 12th%, 12th இயர் ஆஃப் பாசிங், உங்கள் யூனிவர்சிட்டி அதாவது காலேஜோட நேம், நீங்கள் என்ன பேட்ச் 2023 2024 உங்களோட BE, பிடெக்கோட பர்சன்டேஜ், குஜராத்துக்கு உங்களுக்கு ரீலோகேட் பண்ண ஓகேவான்னு கேட்டிருக்காங்க. ஸோ எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து இன்பர்சன் இன்டர்வியூக்கு உங்களால் வர முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வர முடியும்னா எஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் 30th டிசம்பர் ஜாயின் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கும் எஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணிட்டு லாஸ்ட்டாக சப்மிட்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும்.
ஸோ நெக்ஸ்ட் ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா மும்பை. ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனி ஓவர்வியூ, ஜாப் டிஸ்கிரிப்ஷன், உங்கள் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும், இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இது எல்லாமே உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அப்ளை நவுன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் அப்ளை வித் லிங்க்டின் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி உங்கள் லிங்க்டின் யூஸ் பண்ணிக்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்களே மேனுவலாக கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல உங்கள் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், இந்த இடத்துல உங்கள் ரெஸ்யூம் அட்டாச் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே வந்து சம் கொஷின்ஸ்லாம் கேட்டிருப்பாங்க. இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டு லாஸ்ட்டாக சப்மிட் அப்ளிகேஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதா. ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். இதை அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.